வணக்கம் சண்டா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஜூலை 30, ஓகேங்களா? இந்த ஒரு வீக் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருவோம். இதுக்கப்புறம் டே டு டே டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸாக வந்துடும். ஸோ இந்த ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்துருவோம். எல்லாருக்குமே தெரியும், மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நேற்று கூட பார்த்தோம், இளையராஜா அவர்கள் அந்த ஹரஹர சம்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாங்கை எந்த அளவுக்கு கேட்டுட்டு அவர் ரொம்ப கூஸ்பம் ஆனார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்போம். அட் த சேம் டைமு தூத்துக்குடி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போதைக்கு எங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா சோழமண்டலம் இங்கே வந்திருந்தாங்க. சமீபத்தில் ஆடி திருவாதிரை விழாவோட நிறைவு விழாவில் யார் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும், அதனால தான் இப்படி பேசினேன். வாங்க இந்த என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்தில் புகழ் வாய்ந்த ஒரு சோழ மண்டலம் இருக்கு. என்ன அது பேர் அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை குறிக்கும் வகையில ஆடி திருவாதிரை விழா கொண்டாங்க. ஆடி திருவாதிரை, ஓகேங்களா? இந்த விழாவில் தான் வந்து இளையராஜா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பெர்ஃபார்ம் பண்ணதுல மோடி அவர்கள் பார்த்தாங்க, ஓகேங்களா? அது எங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஓகே, சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனின் நினைவாக பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நினைவு நாணயத்தையுமே வெளியிட்டிருக்கிறாரு. ஜூலை 26, 2025 தூத்துக்குடி விமான நிலையத்துல புதிய முனை கட்டிடத்தையும் பிரதமர் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க, ஓகேவா? ஜெர்மனியில நடந்த 32வது FISU. அது என்ன FISU அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனிவர்சல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். இன்டர்நேஷனல் யூனிவர்சல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். FISUனா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன். ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டி 2024 எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 12, ஓகேங்களா? அந்த இதுல 32வது FISU உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டியில எப்ப நடந்தது? ஜூலை 27, 2025 நடந்துச்சு. அதுல 5 வெண்கலம் மற்றும் 12 பதக்கங்களோட எத்தனை இந்தியா அணி 2 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 5 வெண்கலம், 5, 10, 12 ஆக மட்டும் 12 பதக்கங்களை இந்தியா வென்று இருக்கு. அதுக்கப்புறம் பதக்கப்பட்டியல யார் ஃபர்ஸ்டா இருக்காங்க? 20வது இடத்தை பிடித்தது இந்தியா. இந்த 20வது இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் 34 தங்கம், 21 வெள்ளி, 26 வெண்கலம் பெற்று பதக்கப்பட்டியல ஜப்பான் வந்து முதலிடம், ஓகேங்களா? ஜப்பான் முதலிடத்துல இருக்கு, இந்தியா 20வது இடத்துல இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டி நடைபெறுது FISU. இப்போதைக்கு எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேகன், ஓகேங்களா? ஹேகன் மற்றும் பெர்லின்ல, அதாவது ஜெர்மன்ல இருக்கிற இந்த முக்கியமான நகரங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஜெர்மன்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவும் எந்த நாடும் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ். ரீசெண்டா மால்தீவ்ஸ்க்கு தான் யாரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டா? மாலத்தீவ்ஸ்க்கும் யுனைடெட் கிங்டத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. ஸோ அந்த சுற்றுப்பயணத்தோட இதுல தான் மால்தீவ்ஸ்க்கு போனப்போ இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும், அதாவது 4850 இல்லை, அதாவது கிரெடிட், ஓகேங்களா? லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. இது கடன் உதவி அளிச்சிருக்காங்க, லைன் ஆஃப் கிரெடிட் மால்தீவ்ஸ்க்கு, ஓகேங்களா? அப்புறம் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தம். 6 புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல என்ன பண்ணியிருக்காங்க? ஈடுபட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி வருகையின் போது 4850 கோடி கடன் உதவியும் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலையும் மால்தீவ்ஸ் அடிக்கல் நட்டிருக்கு. இந்த 60வது ஆண்டு நிறைவு கொண்டாடும் விதமா யாருக்கு? டாக்டர் முகமது முய்சு, இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மால்தீவ்ஸ். பிரதமர் மோடிக்கு ராஜேந்திர. அதுக்கப்புறம் மாலேயில் நடைபெற்ற மாலத்தீவின் 60வது சுதந்திர தின விழாவிலையும் பிரதமர் மோடி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார், ஓகேங்களா?
அப்புறம் ஜூலை 26, 27, 2022 அன்று முறையாக நடைபெறும் ஆயுதப்படை தேசிய மாநாடு. ஓகேங்களா. இந்த ஷேப் 2025 நிலையான மருத்துவமனை கட்டிடக்கலை திட்டமிடல் உள்கட்டமைப்பு மற்றும் உபகரணங்கள் நகரத்தில் நடைபெறும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்து புதுதில்லி. ஓகேவா. புதுதில்லியில் உள்ள இராணுவ மருத்துவமனை ஆராய்ச்சி மற்றும் பரிந்துரையில முதல்ல ஆயுதப்படை தேசிய மாநாட்டை நடத்தியது இந்த ஷேப். அதாவது ஷேப்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஹாஸ்பிட்டல் ஆர்கிடெக்சர் பிளானிங் இன்ஃப்ரா அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சஸ்டைனபிள் இந்த ஷேப்னா சஸ்டைனபிள் ஹாஸ்பிட்டல் ஆர்கிடெக்சர் பிளானிங் இன்ஃப்ரா அண்ட் எக்யூப்மெண்ட் பிளானிங் இன்ஃப்ரா அண்ட் எக்யூப்மெண்ட் நிலையான மருத்துவ கட்டமைப்பு திட்டமிடல் உள்கட்டமைப்பு பற்றி உபகரணம் பற்றி சொல்றது. இந்த நிகழ்வுல ஆயுதப்படை சிவில் களங்கள் மற்றும் தனியார் துறைகளை சேர்ந்த நிபுணர்கள்லாம் ஒன்று கூடி இந்த இதை வந்து ஒன்னா கொண்டாடினாங்க. ஓகேங்களா. உலக உணவு இந்தியாவின் இது புதுடெல்லிங்கிறதுனால புதுடெல்லியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெல்லி என்னது உலக உணவு இந்தியாவின் 4வது பதிப்பு ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் வெற்றியாளர்களுக்கு அதிகரித்த வெகுமதி இங்கே தான். புதுடெல்லியின் சாஸ்திரி பவனில் மகிழா ஆரோக்கியம் கோஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க. அப்போ சிறந்த மாணவர் நகரங்கள்ல தரவரிசையில உலகில் மிகவும் மலிவு விலையில மாணவர் நகரமாக டெல்லி தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் பெர்னிஹாட் தான் அதிகமா மாசு உள்ள ஏரியா. அதுல 2வது மிகவும் மாசுபட்ட நகரம் நியூ டெல்லி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தற்போதைய இளஞ்சிவப்பு டிக்கெட்டுக்கு சஹேலி ஸ்மார்ட் கார்டு வழங்கினது எங்க அப்படின்னா டெல்லியோட போக்குவரத்து கழகம். அதுக்கப்புறம் இதோட ரேகா குப்தா டெல்லியோட முதல்வர். ஜூலை 7 அன்று மத்திய வேளாண் அமைச்சர் யாரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில ஒரு சமிட் நடத்துறாரு. ஓகேங்களா. உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர். தில்லியில 11வது இந்திய மக்காச்சோள உச்சி மாநாடு. ஓகேங்களா. எங்க மக்காச்சோள மாநாடு நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுடெல்லியில. ஓகே. அப்புறம் 2028ஆம் ஆண்டுல 33வது ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடு. ஓகேங்களா. 33வது நடத்தம் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால. சோ இந்த யுனைடெட் நேச்சர் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2028ஆம் ஆண்டுல 33வது ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டை எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் தொடங்கி இருக்காங்க. தலைமைத்துவ முயற்சியில ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது. ஓகேங்களா. இந்த உலகளாவிய நிகழ்வின் தேவைகளை நிர்வகிக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. 1996ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றம் தொடர்பான அந்த யுஎன்எஃப்சினா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் framework for convention on climate change எப்போ 1992ல அமைப்பக கட்சிகள் மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா. G7 2025 எங்க நடந்துச்சு கனடால. உலக அழகி 2025 இந்திய உலக அழகி தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஜெயிச்சாங்க. இளைஞர் ஆன்மீக உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா வாரணாசியில. 11வது இந்திய மக்காச்சோள இது எங்கன்னா புதுடெல்லியில. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கன்னா ரியோ டி ஜெனீரோ. இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருக்கோம். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவில் நடந்திருக்கு. அப்புறம் நேட்டோ உச்சி மாநாடு எங்க நடந்ததுன்னா துருக்கியில. 7வது ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய விமானம் பூனேல நடந்திருக்கு. சர்வதேச மத சுதந்திர உச்சி மாநாடு நைரோபி. ஓகேவா. நைரோபி கென்யா. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்பப்ப சர்வதேச புலிகள் தினம் 2025 எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னா ஜூலை 29. இந்த புலிகள் பாதுகாப்பு. ஓகேவா. புலி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஜூலை 29 ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடுறாங்க. இப்ப புலியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. எவ்வளவு அப்படின்னா
3682. ஓகேங்களா, 3682. எப்ப 2017ல 2226 இருந்தது, இப்போ 3682 மாறி இருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல 2010 தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல புலிகள் உச்சி மாநாடு நடந்தது. ஓகேங்களா, செயின்ட் பீட்டர்பர்க் எங்க இருக்கு? இந்திய, வங்கதேசம், நேபாளம், பூட்டான் போன்ற இங்கெல்லாம் வந்து 13 புலிகள் வாழும் நாடுகள். புலிகள் வாழும் நாடுகள் எத்தனை? 13 தான். ஸோ அங்கதான் வந்து கணக்கெடுப்புலாம் வச்சிருக்காங்க. TX2 திட்டத்தை தொடங்கியது. ஓகேங்களா, இந்த உச்சி மாநாடுக்கு பேர் என்னன்னா TX2. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. 6.1% வருடாந்திர அதிகரிப்பை ஏற்படுத்தியிருக்கு. 3682 புலிகள் இருக்கு. 1973 தொடங்கப்பட்ட புலி திட்டம் போன்ற அர்ப்பணிப்பு முயற்சிகள்னால, அதாவது புலி திட்டம்னா என்னன்னா ப்ராஜெக்ட் டைகர். ஓகேவா, ப்ராஜெக்ட் டைகரு. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கியோட மத்திய வாரியத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுராதா தாக்கூர். இவங்க ஒரு ஃபீமேல். ஓகேங்களா, போர்ட் ஆஃப் டைரக்டர். இவங்க வந்து பினான்ஸ்ல செக்ரட்டரியா இருந்தாங்க. அஜய் சேத்துக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறையா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செயலாளரான அனுராதா தாக்கூரை வங்கியின் மத்திய வாரியத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால. ஓகேவா, தலைமையகம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. ஏப்ரல் 1935ல இதை இது பண்ணியிருக்காங்க. கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா, முதல் ஆளுநர் சர் ஆஸ்பரோன் ஸ்மித், முதல் இந்திய ஆளுநர் சிந்தமான் துவாரகநாத் தேஷ்முக். ஓகே, சமீபத்தின் நியமனம் என்ன அப்படின்னா இதையும் நம்ம ரிவிஷன் பண்றோம். சன்செட் டிவியோட தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா உத்பால் குமார் சிங். காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான IRDAI தலைவர் யாரு? அஜய் சத்து. LIC நிறுவன இயக்குனர் யாராக இருக்கிறார் அப்படின்னா துரைசாமி அவர்கள். DRDOட தலைவர் யாரு அப்படின்னா சமீர் வி காமத் அவர்கள். இஸ்ரோட தலைவர் வி நாராயணன். UPSC தலைவர் அஜய்குமார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ரயில்வே வாரியத்தோட புதிய தலைவரா சதீஷ்குமாரை நியமனம் பண்ணியிருக்காங்க. 16வது நிதியானமா டாக்டர் அரவிந்த் பனகரியா இருக்காரு. ஓகே, பிரதமர் நரேந்திர மோடி தனிச்செயலாளர் யாரு? நிதி திவாரி. தேசிய மகளிர் ஆணையத்துல திரு விஜயா ராகத்கர். இதெல்லாம் அப்பப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுவோம். ஓகே, பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆஸ்கர் பிரயாஸ்ட்ரி அவர் பேரு. ஓகே, ஆஸ்கர் பிரயாஸ்ட்ரி. 2025ஆம் ஆண்டு ஸ்பா பிராங்கோசம்பில் நடந்த பெல்ஜிய கிராண்ட் பிராக்ஸில் ஆஸ்கர் பிரயாஸ்ட்ரி அவரது அணி தோழரும் பட்ட போட்டியாளருமான லாண்டோ நோரியஸை தடுத்து நிறுத்தினார். ஓகேங்களா, இதுல யாரு? ஆஸ்கர் பிரயாஸ்ட்ரி. மெக்லாரன் இந்த நேரத்துல இந்த பந்தயத்தை ஜெயிச்சார். விளையாட்டு செய்தியில உள்ள நடப்பு நிகழ்வுகள்லாம் பார்ப்போம். 17வது ஆண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட்ல யாரு வேணும்னா ஐக்கிய அரபு எமிரகம் UAE. செப்டம்பர். ஓகேங்களா, ஃபைடு மகளிர் உலக கோப்பை சாம்பியன்ஷிப்ல திவ்யா தேஷ்முக் பட்டத்தை வென்றிருக்காங்க. 2005 உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில யார் வந்து அனாஹத் சிங் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. 2011ல தீபிகா பள்ளிகள் இதே அவார்டை வாங்கினாங்க. தீபிகா பள்ளிகள். ஓகேவா, 128 ஆண்டுகளுக்கு பிறகு T20 வடிவத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் 28 ஒலிம்பிக்ல இடம்பெற்றிருக்கு. 2027, 29, 2030 WTC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி இங்கிலாந்துல நடக்க போகுது. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மூத்த ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரே ரசல்ஸ் ஓய்வு பெற்றாரு. அதுக்கப்புறம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் என்ன தலைமை நிர்வாக அதிகாரி யாருக்குன்னா சஞ்சோக் குப்தா. ஸோ எந்த விண்வெளி நிறுவனம் 2026ஆம் ஆண்டு விண்ணுக்கு ஏவப்பட்டிருக்கு அப்படின்னா நாசா. இஸ்ரோ NVS-04 NVS-05 ஏவ உள்ளதா இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செயற்கைக்கோள் இந்தியாவில் என்னென்ன இருக்கு அப்படின்னா வழி செலுத்தல் அமைப்பான NAVIC இந்தியன் விண்மீன் கூட்டத்துடன் வழி செலுத்துதல். அது வந்து விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ 2026ஆம் ஆண்டு NVS 3, 4, 5 ஆகிய 3 வழி செலுத்தல, அதாவது சேட்டலைட்டை விண்ணில செலுத்துறாங்க. இந்த சிவிலியன் இது வந்து சிவிலியனுக்கு பயன்படுற மாதிரி, ராணுவத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். இந்த நேவிகேஷன் சேட்டலைட்டு. NVSனா நேவிகேஷன் சேட்டலைட்.
NVSனா நேவிகேஷன் சேட்டிலைட். ஓகேவா. முன்னாள் இந்திய பிராந்திய வழிசெலுத்தல் செயற்கைக்கோள்னா IRNSS அழைக்கப்பட்ட NAVIC இந்தியாவின் தன்னாட்சி பிராந்திய வழிசெலுத்தலா இது இருக்கு. அப்புறம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ உருவாக்கம் எப்பன்னா ஆகஸ்ட் 15, 1969. தலைமையகம் எங்கன்னா பெங்களூர், கர்நாடகால. இப்போதைக்கு தலைவர் வி நாராயணன் இருந்தாரு. முன்னாடி சிவன் இருந்தார். ஓகேங்களா, முன்னாடி சிவன் இருந்தார். அப்புறம் இஸ்ரோ செய்திகள்ல ஜிபி பிர்லா நினைவு விருது யாருக்கு வந்திருக்காங்கன்னா வி நாராயணன். இஸ்ரோ நாசா நிஷார் மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். ஆழமான கடல் மனித நீரில் மூழ்கக்கூடிய மத்சயா 6000 உருவாக்க இஸ்ரோவுக்கும் அதாவது ஓஷன் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. முன்னாள் இஸ்ரோ தலைவர் தொலைநோக்கு பார்வையாளருமான கஸ்தூரி ரங்கன் ஏப்ரல் 25, 2002 காலமானாரு. இஸ்ரோ விண்வெளியில தாவர வளர்ச்சி ஆய்வு செய்ய கிராப்ஸ் பரிசோதனை நடந்திருக்கு. ஓகேவா, இது நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உலகின் மிகவும் பிரபலமான ஜனநாயக தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டா நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் நாடு இல்ல. அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மிகவும் பிரபலமானதாக தேர்ந்தெடுக்க உலகளாவிய கணக்கெடுப்பில் அவர் 75% ஒப்புதல் மதிப்பீட்டை பெற்றிருக்கிறாரு. இந்த கணக்கெடுப்பு அமெரிக்காவை தளமாக கொண்ட தரவு பகுப்பாய்வு நிறுவனம் மார்னிங் கன்சல்டல் நடத்தப்பட்டிருக்கு. இது ஜூலை 4 முதல் ஜூலை 10, 2025 வரையிலான காலகட்டத்தில் பொதுமக்களின் கருத்தை அளவிட்டிருக்கு. ஓகேங்களா. தென்கொரியா அதிபர் லீ ஜே மியூங் 59%, அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலி 57% ஒப்புதல் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா 75 நரேந்திர மோடி. இப்ப மோடி கேட்கறத விட 2வது தென்கொரியா, சவுத் கொரியா வந்து கேட்பாங்க. லீ ஜே மியூங் எத்தனை பர்சன்டேஜ்னா 59%, இது 57%. இது யாருன்னா அர்ஜென்டினா சவுத் அமெரிக்கால இருக்கு. யாரு மெஸ்ஸி, அர்ஜென்டினா மெஸ்ஸின்னு ஞாபகம் வச்சுங்க. மெஸ்ஸி வந்து 57% கோல் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. விண்வெளி உறவுகளை வலுப்படுத்தும் அதே வேளையில ரஷ்யாவுடன் நஹித் 2 செயற்கைக்கோளை ஏவிய நாடு எது அப்படின்னா இந்தியா தான். ஈரான், சாரி. ஜூலை 25 அன்று ஈரானின் நஹித் 2 தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை யார் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா ஓஸ்ட்னி காஸ்மோட்ரோமில் இருந்து ரஷ்யா வந்து சென்ட் பண்ணியிருக்கு. இந்த நாஹித் 2 5 ஆண்டுகள் சுற்றுப்பயணத்துல இருக்கும். ஓகேங்களா. அதிக உயரத்திலும் 5 ஆண்டுகள் இருக்கும். 10 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டவையா இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் இதோட. கேப்டன் தனது அறிமுக டெஸ்ட் தொடரில் 4 சதங்கள் அடித்த முதல் வீரர் யார் கேப்டனாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யார் அப்படின்னா ஜூலை 27 அன்று வோல்ட் டிரான்ஸ்போர்ட்டில் இந்திய கேப்டன் ஷுபம் கில் சதம் அடித்திருக்கிறார். 5வது நாள்ல இந்திய கேப்டன் ஷுபம் கில் சதம் அடிச்சிருக்கிறாரு. வேர்ல்டு டிரான்ஸ்பர் இங்கிலாந்துல கேப்டனாக அறிமுகமான டெஸ்ட் தொடர்ல 4 சதங்களை அடித்த வரலாற்றின் முதல் பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா ஷுபம் கில். ஓகேங்களா, ஷுபம் கில். ஜூலை 2025 தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையிலான எஸ் ஃபேயர் ஒப்பந்தம். ஓகேங்களா, எஸ் ஃபேயர் ஒப்பந்தம் ஜூலை 28 அன்று நடைமுறைக்கு வந்திருக்கு. 5 நாள் எல்லை போரின் முடிவை குறிக்கிறது. இதுல குறைந்தது 38 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் பொதுமக்கள், 3 லட்சத்துக்கும் பேர் குடியிருப்பாளர்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. ஓகேவா. இந்த எஸ் ஃபயர் ஒப்பந்தம் எங்க நடந்ததுன்னு கேட்டா தாய்லாந்துக்கு கம்போடியாவுக்கும். ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க.
ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. அடுத்த வீக்லேருந்து உங்களுக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராப்பராக வந்துடும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மீ. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.